ஜனநாயகன் எந்த படம் தெரியல. ஒரு படத்துல ஒரு அற்புதமான ஒரு வசனம் இருக்கும். இங்க அப்பன் போனா பையன், பையன் போனா பேரன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன இப்போ ஆஹ், மன்னர் காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்போ நடக்கிறது ஜனநாயகம் அப்படின்ற ஒரு டைலாக் ரீல்ஸ்ல தான் பார்த்தேன். ரொம்ப ஒரு இம்பாக்டான ஒரு டைலாக், ரொம்ப அற்புதமா இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஜனநாயகன் இப்போ நடக்கிறது மன்னராட்சியா இருந்தாலும் ஜனநாயக ஆட்சி கூடிய விரைவில் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சிம்பாலிக்கா இந்த படத்துக்கு டைட்டில் வச்ச மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நம்ம தளபதி விஜய் அவருடைய கடைசி படம் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு இருந்தாலும் அது கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் கண்டிப்பா இந்த திரைப்படம் வெளிவரும்போது ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டு பண்ண போகுது அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கிறோம். டெஃபினட்டா பண்ணதான் போகுது. ஏன்னா பெரும்பாலும் விஜய் படம்னாவே வர்த்தக ரீதியா எடுத்துக்கிட்டீங்கன்னா குறைஞ்சபட்சம் 250 கோடி போயிடும். ஒருவேளை இந்த படம் அவருடைய கடைசி படம் அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கு. ஸோ இந்த படம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய செலிப்ரேஷனா நம்மளுக்கு அமைய போற ஒரு படம். இதுக்கடுத்து இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் டெஃபினட்டா இண்டஸ்ட்ரியில் நடக்கவே போறது இல்லை. இப்பெல்லாம் இந்த தீபாவளி வந்தாலே ரொம்ப கடுப்பா இருக்கு. எப்பவுமே தலை தீபாவளி, தளபதி தீபாவளின்னு சொல்லிட்டு பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டு இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா யாரா நீங்க ஏன்டா தீபாவளிக்கு நீங்களாம் வரீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அதுக்கு நான் சின்ன படங்களை குறை சொல்ல மாட்டேன். நம்ம ஆனா இது வரைக்கும் அந்த தீபாவளினாவே இவங்க படங்கள் தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு இதுல இருந்துட்டு இருக்கோம் இல்லையா? இப்ப அது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காண்டா தான் இருக்கு. ஆனா பொங்கலுக்கு கண்டிப்பா இந்த ஜனநாயகன் பொங்கல் ரொம்ப அற்புதமா நம்ம பொங்கலுக்கு செலிப்ரேட் பண்ணி சிறப்பா தரமா பண்ண போறோம். பாக்ஸ் ஆபீஸ் எழுதி வச்சுக்கோங்க. 500 கோடி ரூபாய்க்கு ரூபாய் குறையாது. 500 கோடிக்கு மேலதான் இந்த படம் வசூல் முடியும். அதெல்லாம் எந்த ஒரு மாற்றம் இல்லை. சரி, இந்த ஜனநாயகன் படத்தை பத்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜனவரி 9 இப்போதைக்கு இந்த படம் தியேட்டருக்கு வரப்போகுது. ஆனா இந்த படம் ஜனவரி 9 வரல, தள்ளி போகுது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் அதை நம்ம சொல்லியிருந்தோம். நீங்க பார்த்துருப்பீங்க நம்புறேன். ஸோ அது இப்போதைக்கு ஏதோ அந்த பிரச்சனைலாம் ஆல்மோஸ்ட் முடிகிற மாதிரி வந்துருச்சு அப்படின்றதுனால பிளான்ல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதாவது இது வேற, அது அரசியல், இது சினிமா, அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். பிளான் பண்ணபடி இந்த படத்தை இப்போ கொண்டு வர போறாங்க. ஜனவரி 9 எந்த ஒரு மாற்றமும் இல்லாம ஜனநாயகன் உலக அளவில் ரொம்பவே கிராண்டா வெளிவர போகுது. அது மட்டும் இல்லாம இந்த படத்துடைய ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டி இந்த மாதம் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. போன ஞாயிற்றுக்கிழமையே இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்திருக்கணும், அந்த மாதிரி தான் ஷெடியூல் பண்ணியிருந்தாங்க. ஆனா அந்த பிரச்சனைனால அது தள்ளி போயிடுச்சு. இப்போ அதனுடைய கூடுதல் தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தீபாவளிக்கு இந்த ஜனநாயகன் படத்துடைய அபிஷியல் ஃபர்ஸ்ட் சிங்கிள் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். அதாவது இப்போ அந்த சாங் ஒரு பயங்கரமான இம்பாக்டை கிரியேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது எந்த மாதிரி ஒரு ஜானல் இருக்கும்னா, சில பல டைலாக் வரிகளே பாத்தீங்கன்னா மக்களுடைய கஷ்டத்தை அப்படியே எப்படி சொல்றதுன்னா, அது உங்களுக்கு எப்படி நான் சொல்லி புரிய வைப்பேன்னு தெரியல. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இப்ப மக்கள் கஷ்டப்படுறாங்க இல்லையா? அதுக்கு நம்ம தளபதி விஜய் அவர்கள் ஒரு அறிவுரை சொன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரிலாம் அதுல வரிகள் இருக்காமா. ஸோ அதனால அந்த சாங் இப்போ ரிலீஸ் பண்ணா சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாங்கை இப்ப கொண்டு வர போறாங்க. ஸோ டெஃபினட்டா பயங்கரமா இருக்க போகுது. ஆனா ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தீபாவளி அன்னைக்கே அந்த சாங் வரப்போதா, இல்ல தீபாவளி அன்னைக்கு அபிஷியல் அப்டேட் கொடுத்துட்டு அதுக்கடுத்து கொண்டு வர போறாங்களா அப்படின்றதான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா ஷெடியூல் படி கொஞ்சம் கொஞ்சமா வேற மாதிரி இருந்தது. இப்ப ஷெடியூலே மொத்தமா மாறப்போகுது அப்படின்றதுனால அந்த மாதிரி என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆனா தீபாவளிக்கு இப்போதைக்கு நம்மளுக்கு கிடைச்சிற தகவலை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகனுடைய அபிஷியல் ஃபர்ஸ்ட் சிங்கிள் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. தீபாவளிக்கு இந்த சாங் மட்டும் போதும், சூப்பரா இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம்.